வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்ற மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 11ஆம் பாகத்தில் அகத்தாய்வு பற்றிய மேலும் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து வாழ்க்கை தத்துவங்கள் 12 பற்றியும் சிந்திக்க இருக்கின்றோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்ற அகத்தாய்வு பயிற்சிகளை செய்ய செய்ய மனம் தானாகவே மாறிக்கொண்டே வரும். தனது இயல்பு மாறிவிட்டது என்பது மனதுக்கே தெரியாது. இப்படி படிப்படியாக மாறி முழுமையில் முடிவில் மனதுக்கு அடித்தளமான ஆணவம் அற்றுவிடும். ஆணவமும் அதை சார்ந்த மனமும் அறிவால் கொல்லப்படும். ஆணவம் இருந்த மனமே தெய்வீகம். தீய எண்ணமே வராமல் அறிவுபூர்வமாகிய தெய்வத்தன்மை வாய்ந்த நல்ல எண்ணம் மட்டுமே ஏற்படும் என்ற கருத்தை மையப்படுத்தியதுதான் இந்த அகத்தாய்வு என்ற ஒரு அக்னி பிரவேசம். இதில் பெறுகின்ற வெற்றி வாழ்க்கையில் சகல மேன்மைகளையும் நல்கும். கிளைக்கு கிளை தாவுகின்ற குரங்கு போல ஆசைக்கு ஆசை தாவுகின்ற குரங்கு மன மக்கள் வாழ்கின்ற உலகமே கிஷ்கிந்தை. இந்த கிஷ்கிந்தையில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மன மாயை என்ற வாளியை வதம் செய்தே ஆக வேண்டும். அதற்கு துணை செய்யும் தெய்வத்தை அறிய தவம் செய்தாக வேண்டும். சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு என்னும் எல்லை கட்டிய மூன்றும் இணைந்த பகுத்தறிவு அது செயல்படுகின்ற மனிதருக்கு, பகுத்தறிவை சார்ந்தே செயல்படுகின்ற மனிதருக்கு பேரறிவாகிய தெய்வத்தை பற்றிய அனுபவம் அவ்வளவு எளிதில் கிட்டுவதில்லை. விளைவு என்ன? குழப்பம்தான். குருச்சேத்திரத்தில் யுத்தம் செய்வதா வேண்டாமா என்று அர்ஜுனன் குழம்பவில்லையா? அதுபோல் கடன் கேட்கின்ற நண்பனுக்கு பணம் தருவதா தவிர்ப்பதா என்று நாம் குழம்புவதில்லையா? இதுபோல் சில சமயங்களில் நல்ல எண்ணத்திற்கும் தீய எண்ணத்திற்கும் பேதம் காண்பது அரிது. வாலியை அடையாளம் காண இயலாமல் ராமன் திகைத்தது போல் அறிவே மயங்குகின்ற தருணம் அது. அகத்தாய் பயிற்சியில் மனம் பழக்கப்பதிவோடு வலுவாக நிற்கும். அறிவு விளக்கத்தின்படி வாழ வேண்டும் என்று மனதை தூண்டும். மனம் மறுக்கும். இரண்டுக்கும் இடையில் நடக்கின்ற யுத்தத்தில் அறிவே வெற்றி பெற வேண்டும். ஆனால் சமுதாய நீதிகளும் சட்டங்களும் தனிமனித ஒழுங்கினமும் சேர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாய வாழ்க்கையில் மதி மயக்கம் அடைகிறது. சரியான தீர்ப்பு சொல்ல இயல்வது இல்லை. சத்தியமே சஞ்சலப்படும். ஒரு நல்லவனுக்கும் நட்பு ஏற்படும். அதே போல் ஒரு திருடனுக்கும் இன்னொரு திருடனுக்கும் நட்பு ஏற்படும். தீயவனும் நல்லவனும் நட்பு பூணுவது சாத்தியமில்லை.
எப்படி என்றால், பெய்கின்ற மழை நீர் விழுகின்ற இடத்தின் மண்ணின் தன்மையை ஏற்றுக்கொள்வது போல, மனிதனும் சகவாசத்தால் நல்லவனாகவோ அல்லது தீயவனாகவோ மாற்றம் பெறுகிறான். அதுபோல மனதோடு சேர்ந்த அறிவு வீழ்கிறது, வேறறிவோடு சேர்ந்த மனம் வெல்கிறது. இதுபோல் கெட்டவனோடு சேர்ந்த நல்லவன் கெட்டுப் போகிறான். சான்றோரோடு சேர்ந்த கெட்டவன் நல்லவனாக திருந்தி தன்னை வென்று விடுகிறான். வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் பெறுவதுண்டு. வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவர் ஆவதுண்டு என்றார் கண்ணதாசன். காரணம், மனம் என்ற இயக்கம் கீழ் நோக்கி வீழ்வதுதான். அதுதான் கல் மனம் என்கிறது ராமாயணம். இதை கைதூக்கிவிட வல்லமை மிக்க சான்றோரின் துணை அவசியம் என்று வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் சான்றோர் யார்? வேதாத்திரி மகர்ஷி போன்ற ஒரு குருதான் சான்றோர். அவரிடத்திலே ஒரு தீயவன் சரணடைவதால் தீயவன் தான் நல்லவனாக மாறுவானே தவிர குரு ஒரு காலத்தும் தீவராக மாறமாட்டார். சாதாரண மக்களின் நிலை என்ன என்றால், தீயவனோடு சேர்ந்த நல்லவன் தான் கெட்டு போவனே தவிர நல்லவனோடு சேர்ந்த தீயவன் மாற்றம் பெற மாட்டான். அதுதான் மனதினுடைய பலவீனம். உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், அது சரியா தவறா என்று நம்மால் கணிக்க முடிவது இல்லை. எது சத்தியமான அறிவின் எண்ணம், எது மனதின் எண்ணம் என்பதை அவ்வளவு எளிதில் தரம் பிரிக்க இயலாது. பொதுவாக மக்களிடம் மனம் சார்ந்த எண்ணங்களே வலுமிக்கதாக இருக்கும். அவை சில சமயங்களில் சாதகமாக அமையலாம், சில சமயங்களில் பாதகமாகவும் போகலாம். ஆனால் அறிவுபூர்வமான தவ வாழ்வில் அறிவின் எண்ணமே மேம்பாட்டுக்கு வரும். அந்த எண்ணத்திற்கு ஏற்ப செயல்படுவதற்கு திட்டமிடுதல் கூட அவசியம் இல்லை என்கிறார் மகர்ஷி. அது இயல்பாக நடந்துவிடும். எந்த விதமான பிரயத்தனமும் இல்லாமல் இயல்பாக நடந்து விடுவது விதியின்படி நடக்கின்ற செயல். விதி இல்லாத போது, நாம ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று முயல்கின்ற போது, காக்கா பிடித்து லஞ்சம் கொடுத்து நாயாக அலைந்தாலும் வேலை தாமதமாகலாம் அல்லது நடக்காமலும் போகலாம். இறைவனின் தீர்ப்பு இல்லை என்றால் காரியங்கள் லகுவில் நடக்காது. எனவே அறிவு தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப 6 குணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பட்டாற்றும் அச்செயல்களின் விளைவே உலகில் உள்ள அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம். அருகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவுக்கு அகநோக்கு பயிற்சி தேவை. அவ்வுயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர் என்று அகத்தாய்வின் தன்மைகளையும் நன்மைகளையும் பற்றி மகர்ஷி அவர்கள் ஒரு கவியிலே சொல்கின்றார்கள். இன்னொரு கவியிலே இந்த அகத்தாய்வை எப்படி செய்ய வேண்டும் என்பதை 2 வரிகளில் சுருக்கமாக குறிப்பிடுகிறார். சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். சீர் என்றாலே இயற்கை சட்டம், தெய்வ நீதி. அந்த தெய்வ நீதியை மனதிலே கொண்டு சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாத பற்றுகளை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இதுதான் அகத்தாய்வுக்கான தொடர் முயற்சிக்கான ஒரு குறிப்பு. இந்த முதல் கவிக்கு விளக்கம் பார்க்கின்ற போது, அறிவு தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப 6 குணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பட்டு ஆற்றும் அச்செயல்களின் விளைவே உலகிலுள்ள அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம்.
அறியாதோர் துன்பமடைந்தால் ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். அறிவுடையோர் எப்படி துன்பம் அடைய முடியும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையான மக்கள் அறியாமையில் தான் வாழ்கிறார்கள். அந்த அறியாமையின் விளைவு நம்மை பாதிக்கிறதா இல்லையா? அடுத்த ஒரு 4-5 நாட்களிலே தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதிலே வாக்களிக்கின்ற மக்களில் அறிவு சார்ந்தவர்கள் ஒரு 5% கூட தேர மாட்டார்கள். ஆனால் கிடைக்கின்ற ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய்க்காக அந்த இடத்தில் மட்டும் நான் வாக்கு தவற மாட்டேன், காசு வாங்கிவிட்டேன் என்று அவருக்கே ஓட்டளித்து 5 ஆண்டுகள் ஒரு அவலமான ஆட்சியிலே மக்களை ஆழ்த்தி விடுகிறார்கள். அந்த ஆட்சிக்குள் தானே அறிவுடையோர் வாழ்கிறார்கள். இதில் அறிவுடையோரின் தவறு என்ன? இது போலதான் சமுதாயத்தில் அறியாமல் வாழ்கின்ற மக்கள் எண்ணிக்கை பெருகியிருந்தால் அறிவுடையோர்களும் துன்பத்தில் சிக்கியே தீர வேண்டும். விதிவிலக்கு கிடையாது. எனவே அருகுணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவுக்கு அகநோக்கு பயிற்சி தேவை. உயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வேன். இப்படித்தான் இருப்பாங்க மக்கள். நாம் ஒன்றும் மாற்ற முடியாது. நம்முடைய அறிவை கொண்டு நாம் சீராக சிந்தித்து செயல்படலாம். ஆனால் அறியாமையில் வாழ்கின்ற மக்களை இப்படி செயல்படு என்று அறிவுரை சொல்லி திரித்துவிட முடியாது. சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். படித்தவர்கள் நல்லவர் சொல்கின்ற கருத்துக்களை அதையாவது ஏற்க வேண்டும் என்ற ஒரு குறைந்தபட்ச அறிவாது இருந்தால்தான் நாம் சொல்லுகின்ற கருத்துக்களை அவர்கள் ஏற்பார்கள். அந்த ஒரு பக்குவம் கூட இல்லை என்றால் நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, எனக்கு தெரியாதா என்று அடிமுட்டாள்களே வாதிக்கின்ற சமுதாயம் இது. அதை சகித்துக் கொண்டு போவதே தவிர வேறு வழி கிடையாது. சரி, இப்போ இரண்டாவது அந்த 2 வரி கவியில சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றி செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்றார் இல்லையா? அது எப்படி செதுக்குவது? சிற்ப கலையிலே ஒரு சிற்பி ஒரு பாறையை பார்க்கிறார். இதற்குள் இந்த விதமான ஒரு தெய்வீக வடிவத்தை செதுக்கலாம் என்று அவருடைய மனம் கணிக்கிறது. அதற்கு ஏற்ப ஒளியை பயன் கொண்டு, சுத்தியலை பயன் கொண்டு தேவையற்ற பகுதிகளை நீக்கிக் கொண்டே வருகிறார். ஒரு நாள் இவர் மனம் நிறைவு பெறுகின்ற அளவிலே ஒரு அற்புதமான சிற்பம் வெளிப்படுகிறது. அது தெய்வத்திற்கு உரியதாக, வணக்கத்திற்குரியதாக மாறுகிறது. இதே போல நம்முடைய மனதிலிருந்து தேவையற்ற குணங்களை, தேவையற்ற எண்ணங்களை அகத்தாய்வு என்ற ஒளி கொண்டு வைராகியம் என்ற சுத்தியலால் அடித்தோம் என்றால் அந்த தீய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலை கொண்டே வந்து நம்மிலும் தெய்வீகம் வெளிப்படும். இதுதான் அகத்தாய்வின் முழு வெற்றி. சிற்பி செதுக்காத பொற்சிலை நம்முடைய மனித மனம். தகுந்த குருவிடம் கிடைத்த பாறை அற்புதமான தெய்வீக சிலையாக மாறும் என்பதுதான் அகத்தாய்வின் வெற்றி. இந்த அகத்தாய்வை எப்படியெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே முதன்மையாக வருவது வாழ்க்கை தத்துவங்கள். நம்முடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள் அனைத்தும் இந்த 12 தத்துவங்களிலே அடங்கியிருப்பதை காணலாம். இதனுடைய சிறப்பை மகர்ஷி அவர்கள் கவியில சொல்கிறார்கள். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். இந்த உயிர் ஏதோ தாய் தந்தையிடத்திலிருந்து வந்துவிடவில்லை.
நுண்ணுயிரில் தொடங்கிய ஒரு பரிணாமம். எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று என்பதை இதுவரை யாராலும் கணிக்க முடியவில்லை. மனிதனாக வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இவ்வளவு நீண்ட சரித்திர பெருமை உடையது இந்த மனித உயிர். அது மட்டுமல்ல, இந்த பிறவியதன் மதிப்புணர வேண்டும். தொடர்ந்து வந்த இந்த பரிணாமத்திலே ஒரு தாய் தந்தை என்ற ஆண் பெண் மூலமாக நாம் ஜனித்தோம். இந்த பிறவியின் மதிப்பு என்ன? எதற்காக பிறந்தோம்? உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏதென அறிந்தோம் என்கிறார் மகர்ஷி அவர்கள். இந்த பிறவிக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கித்தான் பயணம் அமைய வேண்டுமே தவிர, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தான் தோன்றி தனமாக வாழ்வது பகுத்தறிவுக்கான அடையாளம் அல்ல. அதைத்தான் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அருமையாக 2 வரிகளிலே சொன்னார். ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு, இருக்கும் 5 அறிவும் நிலைக்கும் என்ன, அதுவும் கூட டவுட்டு என்று எந்தெந்த இடங்களிலே பகுத்தறிவு செயல்படுவதில்லை என்பதை ஒரு பாடலாகவே ஒரு திரைப்படத்திலே தந்திருக்கிறார். எனவே மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். 3 உடல் நம்மிடத்தில் இருக்கிறது. மெய் உடல், உயிர் உடல், காந்த உடல். மனம், உயிர், மெய் 3 மறைபொருட்களால் ஆன மனிதனின் ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். இப்போ மனிதன் என்ற சிறப்பு எந்த நிலையிலே அமைகிறது? குழந்தையும் மனிதன்தான். அது குழந்தை தன்மை. அது மனிதன் என்று மதிக்க முடியாது. வளர்ந்த மனிதனிடத்திலே அறிவு குன்று இருக்கிறது. சிந்தனை இல்லை. பைத்தியமாக இருக்கிறான். அவனையும் மனிதன் என்று மதிக்க முடியாது. எல்லா திறமும் உள்ள மனிதன் மயக்கத்திலே கிடக்கிறான், கோமாவில கிடக்கிறான். அவனையும் மனிதன் என்று மதிக்க முடியாது. அப்ப யார் மனிதன் என்றால், மனம், உயிர், மெய், உடல், உயிர், ஜீவகாந்தம். இந்த 3ம் சீர் இயக்கமாக அமைந்த திரு உருவமே மனிதன் என மதிக்கப்படுகிறான். அந்த ஆற்றல்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. அவற்றை மலர வைக்க வேண்டும். அதாவது மெய் என்றால் உடல் என்றும் பொருள், மெய்ப்பொருளாகிய தெய்வம் என்றும் பொருள்படும். அப்ப நமக்குள் தெய்வம் அடக்கம் பெற்றிருக்கிறது. அந்த தெய்வீகத்தை மலர்வதற்கு இடம் தர வேண்டும். மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் என்றார் கவிஞர் வாலி. அப்படி மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அங்கே மறைந்திருக்கின்ற தெய்வம் வெளிப்படும், மலர்ச்சி பெறும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து, மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை. அதாவது பித்ரு தோஷம் என்பது பரவலான ஒரு வார்த்தை. பித்ரு புண்ணியம் என்று யாரும் பேசுவது இல்லை. நம்முடைய முன்னோர்கள் தீயதை மட்டும்தான் செய்திருப்பார்களா? நல்லதையும் செய்திருப்பார்களே. எனவே பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா. அந்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் நாம் பிரசவமாக இருக்கிறோம். இது கண்களுக்கோ கருவிகளுக்கோ எட்டுகிறதா? இல்லை.
மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள், பாவ வினைகள் சொல்லவில்லை, பல வினைகள். புண்ணியங்களும் உண்டு, பாவங்களும் உண்டு. பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதனை பரப்பி நலம் காண்போம் என்கிறார். பொதுவாக மக்கள் தலையெழுத்தை மாற்றுவதற்கென்றே ஒரு கோவிலையும் வைத்திருக்கிறார்கள். சமீபத்திலே என்னுடைய உறவினர் கூட ஒரு கோவிலுக்கு செல்கின்ற போது பிரம்மபுரீஸ்வரர் என்று ஒரு கோவில். அல்ல, பிரம்மதேவன் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுகிறார் என்று ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டு எல்லோரும் போய் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வருகிறார்கள். மாறிவிட்டதா என்று யாரும் சிந்திப்பதே கிடையாது. மாற்ற முடியுமா? யார் மாற்ற முடியும்? பிரம்மனா? எழுதியது நான், மாற்றுவது இறைவனா? எப்படி சாத்தியமாகும்? எந்த மொழியில் எழுதினேன் என்பது எனக்குத்தானே தெரியும். இறைவனுடைய மொழி என்ன? தமிழா, ஆங்கிலமா, வேற்று மொழியா? இறைவன் மொழி என்ன? மௌனம். அவனுக்கு மொழி கிடையாது. பிறகு எப்படி தெரிந்து கொள்வான்? எனவே என்னுடைய கர்ம வினைகளை எழுதியது நான். அதை மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் திறமையும் என்னிடத்திலேதான் உள்ளன. எனவே மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து, அதாவது ருத்ர சிவம். ருத்ரம் என்றால் துன்பத்தை தந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துபவன் என்று பொருள். யார் இந்த ருத்ர சிவம்? ஆதிசிவமாகிய சுத்தவெளியின் மூன்றாவது அம்சம், அழிகின்ற அம்சம். அந்த ருத்ர சிவம் நம்முடைய தீவினை பதிவுகளுக்கு தகுந்த விளைவாக நோய்கள் முதலான பல பிரச்சனைகளை தந்து இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறது. துன்பத்தின் மூலமாகத்தான் தூய்மையை தவிர பரிகாரத்தின் மூலமாக தூய்மை பெற முடியாது. சரி, இதனுடைய மறுபக்கம் என்ன? இறைவன் துன்பத்தை தந்து நம்மை சுத்தப்படுத்துகிறான். இதன் மறுபக்கம், நான் மேற்கொண்டு எந்த குப்பையும் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்ற வைராகியம் இதன் மறுபக்கம். இப்படி தொடர்ந்து 7 பிறவிகளில் வாழ்ந்துவிட்டால், 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. 7 தலைமுறைகளில் பாவத்தை செய்வதற்கே வெட்கப்படுகின்ற பிறப்பாக வாழ்ந்துவிட்டால் 8வது பிறப்பு தெய்வீகமாக இருக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கின்றார். இப்படி 7 பிறவிகளில் தொடர்ந்து இறைவன் தருகின்ற துன்பத்தை தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு எந்த சூழலிலும் மேற்கொண்டு எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன் என்ற வைராகியத்தோடு 7 தலைமுறைகள் வாழ்ந்துவிட்டால் அந்த பிறவி தெய்வத்தோடு இணைந்துவிடும். தெய்வமாக வாழ்ந்து தெய்வமாகவே முடிந்து போகும். இது எப்படி நமக்கு சாத்தியமாகிறது? நாம் எத்தனாவது பிறவியில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. எனவே மனிதனே தன்னுடைய பூர்வ கர்ம வினைகளை மாற்றி அதற்கான அறச்செயல்களை செய்ய வேண்டும். மேற்கொண்டு புதிய பாவத்தை சேர்க்காதிருப்பது அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த செயல். இந்த புண்ணிய பதிவுகளையே உள்ளே வைத்துக் கொண்டே வந்தால் ஏற்கனவே உள்ள பாவப்பதிவுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்து அந்த 7வது பிறப்பில் முற்றிலும் களங்கமற்ற பரிசுத்தமான ஆத்மாவாக, பரமாத்மாவோடு இணையக்கூடிய தகுதி பெற்ற ஆத்மாவாக வாழ்ந்து முடியும். இதை தவிர வேறு வழி இல்லை.
இப்படி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை, வினை தூய்மை பெற்று எது முதல்? செயலை மாற்றுவதா? மனதை மாற்றுவதா? 2 கண்கள், 2 காட்சி காண முடியுமா? இல்ல. அதே போல மன தூய்மை, வினை தூய்மைக்கு அடித்தளமாகும். வினை தூய்மை மன தூய்மைக்கு மூலமாகும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் என்று சொல்வார்களே, இரண்டும் 2 கைகளைப் போல, 2 கண்களைப் போல. அவை இணைந்தே ஆத்ம தூய்மைக்கான வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படி மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை, வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து ஆத்மா தூய்மை பெற்றால்தான் பரமாத்மாவிலே உறைய முடியும். உறைதல் என்றால் இப்போ பாலை தயிராக மாற்ற வேண்டும். எவ்வளவு பாலாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நாம் தயிரை உள்ளே வைப்பது இல்லை. ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தயிரை உள்ளே வைக்கிறேன். அடுத்த நாள் காலைக்குள் இந்த சிறு பகுதி தயிர் பால் முழுவதும் பரவி முழு பாலையும் தயிராக மாற்றிவிடுகிறது. அதுபோல் வைக்கப்பட்ட ஒரு துகளில் இருந்து முழுமைக்கும் பரவுகிறதே, அதுதான் உறைதல். பரமாத்மாவோடு இந்த துளி ஜீவாத்மா உள்ளே புகுந்து அந்த பரமாத்மாவே உறைந்து போவது, அதான் மிக பெரும் பிராப்தம், பாக்கியம். மன தூய்மை, வினை தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதனவன் உயரும் மனிதனாக வாழச் செய்யும். மனிதனாக, மகானாக வாழச் செய்கின்ற பயிற்சிகள், அதுதான் மனவளக்கலை. 64 கலைகளில் இல்லாத 65வது கலை அல்ல, முதலாவது கலை. ஏனென்றால் மனவளக்கலையை முதன்மையாக கற்றுக்கொண்டால்தான் மற்ற 64 கலைகளையும் நிறைவாக அனுபவிக்க முடியும், தூய்க்க முடியும். அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த மனவளக்கலையை நாமும் பயின்று தேர்ச்சி பெற வேண்டும். நம்மோடு சார்ந்திருக்கின்ற மக்களும் இதனை பெறுவதற்கு நாம் துணை நிற்கவும் வேண்டும் என்று இந்த வாழ்க்கையின் சிறப்பை மிக மிக அற்புதமாக இந்த 8 வரிகளே மகிழ்ச்சி தந்திருக்கின்றார்கள். சரி, இப்ப பொதுவாக ஒரு சமுதாய வாழ்க்கையின் வெற்றி என்பது எப்படி அமைந்திருக்கிறது? சாதாரணமாக பள்ளிகளிலே பெற்றோர் ஆசிரியர் கருத்தரங்கு என்றெல்லாம் நடக்கிறது. அதிலே பல பெற்றோர் கலந்து கொள்வார்கள். 1, 2 ஆசிரியர்கள் அதை நடத்துவார்கள். அதிலே பொதுவாக ஆசிரியர்கள் பெற்றோரிடத்திலே கேட்கின்ற கேள்வி, உங்களுடைய பிள்ளை என்னவாக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்பார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம் என்றால், நாம் பார்த்திருப்போம். நம்முடைய குழந்தைகளை பள்ளியிலே படிக்க வைக்கின்ற காலத்தில் நாமும் அதிலே கலந்திருப்போம். அப்படி நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே ஒருவர் கூட என் குழந்தை நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று கேட்கவே இல்லை. எல்லோரும் மருத்துவராக வேண்டும், பொறியியலாளர் ஆக வேண்டும், வழக்கறிஞராக வேண்டும், நீதிபதியாக வேண்டும், பெரிய செல்வந்தனாக வேண்டும், தொழிலதிபராக வேண்டும் என்றுதான் கேட்டார்களே தவிர, ஒரு மனிதன், ஒரு தம்பதி கூட என் குழந்தைகள் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று கேட்கவே இல்லை. இந்த யூடியூப், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வருமே, அதுல ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ஒரு மேல்நாட்டு பள்ளியிலே ஆசிரியர், நீ எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று ஒரு கேள்விக்கு பதில் எழுதச் சொல்லி மாணவரிடத்தை சொல்கிறார்.
எல்லோரும் இதை நான் சொன்னது போலவே நான் அப்படி ஆவேன் இப்படி ஆவேன் என்று எழுதியிருந்தார்கள். ஒரு மாணவன் எழுதினான், ஐ வாண்ட் டு லிவ் ஹாப்பிலி. அதை பார்த்த ஆசிரியர் அவனை கூப்பிட்டு, ஐ திங்க் யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் மை கொஸ்டின் என்றார். அந்த மாணவன் திருப்பி சொல்கிறான், ஐ திங்க் யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் த லைஃப் என்கிறான். அற்புதமான ஒரு கருத்து அல்லவா? அப்ப வாழ்க்கையின் வெற்றி என்பது மகிழ்ச்சியில் இருக்கிறதே தவிர, நாம் அடைகின்ற பொருள், புகழ், செல்வாக்கிலே, புலன் இன்பங்களிலே இல்லை என்ற தெளிவே மகிழ்ச்சியின் ஆரம்பம். Satisfied life is more valuable than successful life. வெற்றிகரமாக வாழ்வது என்பது சிலருக்கு விதிக்கப்பட்டது. ஏனென்றால் சமுதாய வளர்ச்சி மேன்மைகள் எல்லாமே ஒரு சில மனிதர்களின் அர்ப்பணிப்பு என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ ஒரு விஞ்ஞானி தனது என்ற வாழ்க்கையை அர்ப்பணித்து சோதனை சாலைகளிலே வாழ்க்கை கழித்ததன் விளைவுதான் நாம் தூக்கின்ற அனைத்து வாழ்க்கை வசதிகளும். அதே போல தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து இறை தத்துவத்தை அனுபவத்தில் கண்டு அந்த தெய்வ நீதியின்படி வாழ்ந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று கண்டெடுத்த உண்மையை மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள் அந்த ஞானிகள். இதே போல பொருள் துறையிலையும் பல பொருட்களை உற்பத்தி செய்து செய்து நம் மக்களுக்கு தருகிறார்களே. இப்படி சாதிப்பதற்கு என்று பிறந்தவர்கள். பெரும்பான்மையான மக்கள் அதை தூய்ப்பதற்கென்றே பிறந்தவர்கள் தான். சர்வீஸ் செக்டார். எனவே பொதுவாக உள்ள வாழ்க்கை என்ன என்றால், சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப். ஆனால் இவன் என்ன வெற்றி நினைக்கிறான் என்றால், அனுபவ பொருட்களை அதிக அளவிலே வாங்கி குவிப்பது சாதனை என்று நினைக்கின்றான். அனைத்து வங்கிகளிலும் கணக்கு வைத்து அந்தந்த கணக்கிலே கோடிக்கணக்கான செல்வத்தை குவிப்பது சாதனை என்று நினைக்கின்றான். சமுதாயமே போற்றும் வகையில் உயர்ந்த பதவிகளை அடைவது சாதனை என்று நினைக்கின்றான். அதற்கென்று ஒரு சிலர் தான் ஜெயிக்க முடியும். எல்லோரும் அந்த இடத்தை தொட முடியுமா? அப்படி தொட முடியாத போது அதை நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கியே சாகிறானே, இது அவலமான வாழ்க்கை தானே. அவலம் தானே இந்த வாழ்க்கை. எனவே வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியை சார்ந்தது, மன நிறைவை சார்ந்தது. சரி, இப்ப வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, தெய்வத்தை அடைவது என்று எல்லோரும் சொல்வார்கள். அதே போல இறந்த பிறகு சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பிராப்தம் அடைந்தார் என்று அவரவர் தேவைக்கேற்ப முழு பக்கம் விளம்பரம் வரைக்கும் வெளிப்படுத்துவார்கள். அவர் எங்கே போனார் என்பது இவருக்கு எப்படி தெரியும்? அவர் சிவலோகம் போனாரா, இல்லை எங்கே தொலைந்தார் என்று இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் எங்கே போகிறான் என்பது இவனுக்கே தெரியாது. செத்து போன சிவலோகம் போனான் என்று இவன் சர்டிபிகேட் கொடுக்கிறான். அப்போ கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போன கதைதான். வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாதவன் தெய்வத்தை பற்றி பேசுவதும் தெய்வத்தை அடைந்தோம் என்று பேசுவதும். முதலில் மனிதனாக வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தை பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். மனிதனாக இருப்பதற்கும் மனிதனாக வாழ்வதற்கும் மிகப்பெரிய பேதம் உண்டு. மனிதனாக இருப்பதற்கும் மனிதராக வாழ்வதற்கும் மிகப்பெரிய பேதம் உண்டு. மனிதனாக இருப்பது பெருமை அல்ல.
விலங்குகள் குட்டி போடுவதைப் போல மனித குழந்தைகளை குட்டி போடுகின்ற தாய்மார்கள் எத்தனை பேர்? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? இல்ல என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தான்? தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, இதுதான் என் கட்சி. இப்படி வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேர்? எனவே மனிதராக வாழ்வது எளிது அல்ல. மனதை வெல்வதும் எளிது அல்ல. தெய்வத்தை அறிவதும் எளிது அல்ல. அதனால்தான் இது எல்லாம் பிரம்ம பிரயத்தனம் என்று தத்துவ உலகம் அதிசயிக்கிறது. அப்படி அடைந்த மனிதரை தெய்வமாக மதிக்கிறது. காரணம் என்ன? அது எட்ட முடியாத உயரம். அத ஓஷோ சொல்வார், ரீச் தி அன்ரீச்சபிள், ரியலைஸ் தி அன்ரியலைசபிள், அட்டைன் தி அன்அட்டைனபிள் என்று 3 வாக்கியங்கள் சொல்வார்கள். ரீச் தி அன்ரீச்சபிள், இறைவனை எளிதில் அடைய முடியாது, அதை அடைவதே சாதனை. எந்த மனிதத்திலாவது பொறாமை, வெறுப்பு, ஆணவம் அற்று போகிறதா? நாமும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ்ந்தால் காவல் நிலையம், நீதிமன்றம், பஞ்சாயத்து எதுவும் தேவையில்லை. மருத்துவமனைகளும் தேவையில்லை. எனவே மனம் இதமாய் இருக்க வேண்டும். அந்த குறிப்பு தான் மனிதன் என்ற சொல். மனம் கூட்டல் இதன் மனிதன். இதம் என்பது பக்குவம். இப்ப பதம் என்று சொல்கிறோம் அல்லவா? பதம் என்பது பருப்பொருள் அடைகின்ற பக்குவம், புலன்களால் காணக்கூடிய பக்குவம். ஆனால் இதம் என்பது ஒரு நல்ல கருத்தை படிக்கிறோம், கேட்கிறோம், சிந்திக்கிறோம், மனதுக்கு இதமாக இருக்கும். நான் இதமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்ட முடியுமா? சாத்தியமில்லை. எனவே மனம் என்பதும் மறைபொருள், அந்த மனம் அடைகின்ற இதம் என்பதும் மறைபொருள். அதனால் மனம் இதமாகிய மனிதனே மனிதன் என்ற சொல்லுக்கு தகுதி உள்ளவன் ஆகிறான். உடல் பக்குவம் 14, 15 வயதிலே இயல்பாக இயற்கையாக நிகழ்ந்து போகும். அது பிசிக்கல் மெச்சூரிட்டி. பட் மென்டல் மெச்சூரிட்டி இஸ் அட்டைனிங் விஸ்டம். இந்த PhD சொல்றாங்க இல்லையா, முனைவர் பட்டம். PhD மீன்ஸ் philosophy leads to divinity. PhD என்றால் philosophy leads to divinity என்று பொருள். மனப்பக்குவம் வந்திருக்க வேண்டும் என்பதை காட்டுவதுதான் ஞானப்பல், விஸ்டம் டூத். ஆனால் எல்லோருக்கும் ஞானப்பல் முளைக்கிறதே தவிர ஞானம் மலரவில்லை. உடல் பக்குவம் 16 வயதில், அதன் பிறகு ஒரு 40 வயதுக்குள்ளாகவது, அந்த ஞானப்பல் முளைப்பதற்குள்ளாகவாவது மனிதன் ஞானம் பெற வேண்டும். அப்படி பக்குவம் ஆகவில்லை என்றால் அவன் உருவத்தால் மட்டுமே மனிதன், உள்ளத்தால் மனிதன் அல்ல என்கிறார் கவிஞர் கண்ணதாசன். நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே மானம், பண்பு, ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை. சிரிப்பினில் மனிதன் இல்லை, அழுகையில் மனிதன் இல்லை, உள்ளத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு என்கிறார். ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று இன்னொரு பாடலை சொல்கிறார். எனவே அன்பு, நன்றி, கருணை உள்ள மனிதன் நடமாடும் தெய்வம். இப்படி மனித வடிவம் மனிதனாக மாற வேண்டும், மனிதனாக வாழ வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கம், பிறவி பயன்.
இப்படி இதமாக வாழ்கின்ற மனிதனே தனக்கும் இனிமை காத்துக் கொள்வான். குடும்பத்தில், சமூகத்தில், உலகத்தில் மக்கள் இனிமை காக்க துணையும் செய்வான். இல்லை என்றால் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். If you are not on the part of solution, then you are the problem என்று ஒரு சொலவடை உண்டு. If you are not on the part of solution, then you are the problem. அதாவது பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை வாழ்க்கையில. அவற்றை எப்படி தீர்ப்பது என்றுதான் சிந்திக்க வேண்டுமே தவிர, அதை எப்படி ஊதி பெருசாக்குவது என்று சிந்திக்க கூடாது. ஒரு தேர்தல் நேரம் இந்த ஊடகத்துறை வந்த பிறகு பெரிய தலைவலி. இந்த ஐடி டெக்னாலஜியை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரும் என்னென்ன மாதிரியான திட்டமிட்ட சதிகளை செய்கிறார்கள் என்பதெல்லாம் சிந்திக்கின்ற ஒரு சிலருக்கு மட்டுமே புரியும். சாதாரண மக்களுக்கு அது புரியாது. விளைவு என்ன? அயோக்கியர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நம்பி ஓட்டெடுத்து விட்டு 5 ஆண்டுகள் அல்லல் படுவார்கள். எத்தனை ஆண்டுகள் அல்லல் பட்டாலும் இவன் சிந்திக்கவே மாட்டான். சிந்திக்கவே மாட்டான். இப்படி பிரச்சனை ஊதி போதகரமாக்கி நான் வந்தால் உனக்கு சொர்க்கலோகம் என்று சொல்லி மக்களை காலங்காலமாக ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியுமா? இப்படியும் மக்கள் இருப்பார்களா? ஆச்சரியமான உலகம், அதிசய மனிதர்கள். பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டும் தீர்த்து கொண்டும் இருப்பது வாழ்க்கை அல்ல. சிலர் பிரச்சனை இல்லை என்றால் வாழ்க்கை சலித்துவிடும் என்கிறார்கள். வாழ்வின் நோக்கம் மனிதனாக வாழ்வதும் தெய்வமாக மாற்றம் பெறுவதும் தான். வாழ்க்கையில் பெற வேண்டிய, பெற்றிருக்க வேண்டிய இயற்கை இன்பங்களை கோட்டை விட்டதன் காரணம் மனிதன் மனிதனாக வாழாததே, வேறு காரணமே கிடையாது. ஜீவ இனங்களில் மனிதன் மட்டுமே இயற்கையில் உள்ள அனைத்து இன்பங்களையும் துய்த்து உணர்ந்து ரசிக்க பிறந்தவன். அதனால் மனிதன் தன் வாழ்வை தெரிந்து தெளிந்து நிறைவு பெற வேண்டும். இதை மகிழ்ச்சி சொல்வார்கள், சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். உயிர் வாழ்வது, உலக சுகங்களை துய்ப்பது, அறிவிலே முழுமை பெறுவது, மேன்மை பெறுவது. இந்த மூன்றும் இணைந்த வாழ்க்கையே முழுமை நல வாழ்க்கை. இந்த 3 கோட்பாடுகளின்படி வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன தேவை, எவ்வளவு தேவை, எப்போது தேவை, எங்கே தேவை, இந்த கேள்விகளுக்கான விடை தெரிந்துவிட்டால் வாழ்க்கை ஆனந்தமே. இதற்கான வழிவகைகள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். எந்த இயக்கத்திற்கும் சக்தி தேவை அல்லவா? சக்தி இல்லையே இயக்கம் இல்லை. அதே போல ஜீவன்கள் உயிர் வாழ உணவு தேவை. தினசரி வேலை செய்கிறோம், பசிக்கிறது, உணவு சாப்பிடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, சும்மா இருந்தாலும் பசிக்கிறது என்றால் பசி என்பது என்ன? இவெல்லாம் அடிப்படை தேவைகள். அப்ப அந்த 12 தத்துவங்களை மகிழ்ச்சியை விளக்குகின்ற போது தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3. இந்த 12 தத்துவங்களும் இணைந்தால்தான் சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் என்ற வாழ்க்கையின் நோக்கம் நிறைவு பெறும், வெற்றி பெறும். நம்முடைய ஆசைகள் அனைத்தும் தேவைகளின் அடிப்படையில் எழுந்தவைத்தான்.
உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று நமது உடலின், உயிரின், மனதின் இயக்கங்களை 10 படித்தளங்களாக பிரித்து விளக்குகிறார் மகர்ஷி அவர்கள். உணர்ச்சி தான் எல்லா உணர்ச்சி தான் அனைத்து தேவைகளுக்கும் அடிப்படை. உணர்ச்சி இல்லை என்றால் தேவை எங்கே வரும்? அந்த உணர்ச்சி தான் வாழ்க்கையின் ஆதாரம். உணர்ச்சி இல்லை என்றால் வாழ்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அந்த உணர்ச்சிகளை நிறைவு செய்கின்ற போது அது வெளியில் உள்ள பொருட்களை, நபர்களை கொண்டுதான் அந்த உணர்ச்சிகளை நிறைவு செய்ய முடியும். அப்போ பொருட்கள், உலக மக்கள் என்ற தேவை வருகிறது. அந்த தேவைகளை எப்படி அடைவது என்கின்ற ஒரு எழுச்சி நிலைதான் முயற்சி. அப்ப உணர்ச்சி, தேவை, முயற்சி, பிறகு செயல். அந்த செயலிலே தூக்கின்ற அனுபோகம், என்ஜாய்மெண்ட். கடந்து போன அனுபவங்கள் எல்லாமே அனுபவங்களாக நம்மிலே பதிந்திருக்கின்றன. எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அனுபவங்களை கொண்டு நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எல்லா ஜீவன்களுக்கும் அனுபவங்கள் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் அனுபவங்கள் உண்டு. ஆனால் எத்தனை பேர் அனுபவங்களிலிருந்து பாடம் கற்கிறார்கள்? நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. ஒவ்வொரு நாள் பெறுகின்ற அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை தரும். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்? இல்லையே. அப்ப வெற்று அனுபவங்கள் மட்டுமே நமக்கு துணை வராது. அவற்றை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து எப்படி நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வது என்று சிந்தித்து பயன் கொண்டால் மட்டுமே வாழ்க்கை லகுவாகும். இப்படி நம்முடைய வாழ்க்கை தேவைகள், அதில் பெறுகின்ற அனுபவங்கள் இவற்றை ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இந்த மூன்றும் சிறப்பாக அமைந்த ஜீவன் மனிதன். என்ற ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்பது விலங்குகளிலே கூட உண்டு. உதாரணமாக ஒரு பூனை பாலை தேடி ஓடிக்கொண்டிருக்கும். சமையல் கட்டிலே பாலை காய்ச்சி இறக்கி வைக்கிறோம். அது வந்து பார்த்துட்டு போய்விடும் ஆள் இல்லாத போது. அப்ப குடிக்காது. ஏன்? ஏற்கனவே குடித்து நாக்கு வெந்து போன அனுபவம் இருக்கிறது. அதான் சூடான பாலை குடிக்காது. அது எவ்வளவு நேரத்தில் ஆறும் என்பது அதுக்கு தெரியும். மீண்டும் வந்து குடித்து விட்டு போய்விடும். அப்ப ஏற்கனவே நாக்கு சூடுபட்ட அனுபவம் இருக்கிறது. இந்த பால் சிறிது நேரத்தில் ஆறி போகும் என்ற அறிவும் கண்டுபிடித்திருக்கிறது. மீண்டும் அதே இடத்திற்கு நினைவாக வந்து குடித்துவிட்டும் போகிறது என்றால் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு பூனைக்கு இல்லையா? அப்ப ஐந்தறிவு விலங்குகள் வரைக்கும் இருக்கின்ற போது மனிதனுக்கு இருப்பதை பயன் கொள்ளவில்லை என்றால் 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு தானே. இந்த அரைகுறை வாழ்க்கையே சாதனை என்று சாதிப்பவர்கள் எத்தனை பேர்? வேடிக்கை மனிதர்கள். எனவே இதை பயன் கொண்டு தேவைகளை நிறைவு செய்வதிலே மகர்ஷி அவர்கள் 3 வகையாக பிரிக்கிறார்கள். தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. இவற்றை பற்றி அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
வாழ்க்கமுடன் ஐயா. காலை நேரம் ஒரே நாய் ஒரு பக்கம், மார்க்கெட்டிங் பீப்புள் ஒரு பக்கம். ஐயா, வாழ்க்கை தத்துவத்துக்கு உரிய நல்ல ஒரு அறிமுகம் தந்திருக்கிறீங்க. அடுத்த வகுப்புல வாழ்க்கை தத்துவத்தை கற்போம் நம்புகிறோம். அன்பர்களுடைய கேள்விகளுக்கு போவோம். ஐயாவிடம் கேள்வி எழுப்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் இது கடந்த வகுப்புல கூறியது இந்த இன்றைய வகுப்புல ஆரம்பத்திலே அதை குறிப்பிட்டீர்கள். அந்த அதுக்குரிய தெளிவு எனக்கு கிடைக்கவில்லை ஐயா. இருக்கால் விளக்க வேணும். இந்த என்னென்னு சொன்னீங்கன்னா, தர்மத்தை கொண்டு அதர்மத்தை இல்ல அதர்மத்தை கொண்டு அதர்மத்தை வெல்றது என்ற ஒரு கருத்து சொன்னீங்களே ஐயா. ஆமாங்க ஐயா. அது இந்த அகத்தாய்விலையும் அதை குறிப்பிட்டீர்கள். அது எனக்கு முழுமையாக விளங்கவில்லை. அகத்தாய்வும் அதர்மத்தை கொண்டு அதர்மத்தை வெல்லுகின்ற ஒரு நுட்பம் தான். அதாவது மனதை கொண்டே மனதை வெல்லுகின்ற திறம். கொண்டே மனதை வெல்லுவது. ஆமா, அதைத்தான் சொன்னீங்க. அதாவது இப்ப அகத்தாய் பயிற்சிகளை செய்வது யார்? மனம்தான் செய்கிறது. அப்படி பயிற்சி செய்து செய்து படிப்படியாக மாற்றம் பெறுவது யார்? மனமேதான். ஒரு கட்டத்தில் முற்றிலும் தூய்மை பெறுகின்ற போது அங்கே மன இயக்கமே அற்று போய் அறிவாகவே செயல்படுகிறது. அப்ப புலன் கவர்ச்சியிலே சிக்குகின்ற, பொருள் புகழ் செல்வாக்கிலே சிக்குகின்ற மனம் அவற்றிலிருந்து விடுதலை பெறுகின்ற போது அது அறிவாகவே மேன்மை பெற்று விடுகிறது. இப்ப மனம் எங்கே? அப்ப மனதை கொண்டே மனதை வெல்லுகின்ற திறம், அதுதான் அதர்மத்தை கொண்டே அதர்மத்தை வெல்லுவது. சரிங்களா? மனத்தை கொண்டு மனத்தை வெல்லுவதற்கு அப்ப மனத்தை ஏமாற்றித்தான் செய்ய வேண்டும். அப்படியா? ஏமாறுவது இல்லை, மனம் விரும்பினால்தான் செய்ய முடியும். அதாவது ஏமாற்றுவது இல்லை, அறிவு மனதுக்கு தெரியாமலேயே மனதின் வழியாகவே செயல்படுது. ஏன்னா அறிவு வேற மனம் வேற இல்லை. அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனம், இல்லைங்களா? இல்லைங்களா? அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனசு. இந்த அனுபவங்கள் மாற மாற அறிவுடைய தூய்மை வந்து விடுகிறது இல்லையா? அப்போ மனம் அறிவாக மாறுகின்ற போது அது அறிவு என்பது அறம் சார்ந்தது, தர்மம் சார்ந்தது, தெய்வம் சார்ந்தது. மனம் என்பது அதற்கு முரண்பட்ட ஒன்று, அதர்மத்தை சார்ந்தது. அப்ப மனம் தன்னைத்தானே திரித்துக் கொள்கின்ற போது மனமே அற்று போய் அறிவாக மாறிவிடுகின்ற பக்குவம் தான் ஞானிகளுடைய அந்த இயல்பு. அதோட தொடர்புடைய கேள்வி ஐயா, நாங்கள் பேசுகின்ற போது சில சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம், மனம் ஒன்றை சொல்லுகின்றது, மூளை ஒன்று சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த போராட்டம். அதே நேரத்துல சில சந்தர்ப்பத்தில் இப்படின்னு சொல்றோம் ஐயா, மனம் ஒன்றை சொல்லுது, இதயம் ஹார்ட் ஒன்றை சொல்லுது என்று சொல்றோம். இப்படி மூன்று இருக்கா ஐயா? அறிவு, மனம், இது மூன்று இருக்குமா இல்ல ரெண்டு? அதாவது மூளை என்பது ஊடகம், ஸ்கிரீன் மாதிரிங்க, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் மாதிரி. அறிவின் எண்ணங்களும் மூளையில தான் மோதும், மனதின் அனுபவம் சார்ந்த எண்ணங்களும் மூளையிலே தான் மோதும். அப்ப இரண்டு வகையான எண்ணங்கள் எப்போதும் இருக்கும். ஒரு செயலை செய்வதா வேண்டாமா என்று எண்ணம் வருது இல்லையா? ஒரு காரில் போற போது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தோன்றது இல்லையா? அப்ப இந்த இரண்டுபட்ட நிலை என்பது இயற்கையின் அமைப்பு.
அது ஒன்று அறிவு சார்ந்தது, இன்னொன்று இயக்கம் சார்ந்தது, மனம் சார்ந்தது. இப்ப அறிவே தான் the order of function in everything, every emotion, at all times is consciousness. அப்ப அறிவு தெய்வீகம் சார்ந்திருப்பதனால அது அறம் சார்ந்துதான் செயல்படுமே அன்றி அதற்கு முரண்பட்ட தன்மை தெரியாது. மனம் என்பது அனுபவங்களை சார்ந்து புலன்களை சார்ந்தே வாழ்ந்து பழகியிருப்பதனால அந்த பதிவுகளே பல தலைமுறைகள் ஆக அழுத்தம் பெற்றிருப்பதனால மனம் எப்போதும் அதர்மத்தை சார்ந்துதான் செயல்படும். அப்போ எழுகின்ற 2 எண்ணங்கள். ஒரு நண்பர் ஒரு தேவைக்கு பணம் கேட்கிறார். உடனே நமக்கு கொடுக்கலாமா வேண்டாம 2 எண்ணம் வரும். இந்த 2 எண்ணத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், இப்ப அவருடைய தேவை உண்மையா இல்லை என்று பார்க்கணும். அடுத்தது, நாம் கொடுத்தால் திருப்பி கொடுப்பாரா இல்லையா என்று பார்க்கணும். அடுத்தது, அவர் திருப்பி தரவில்லை என்றாலும் நம்மால் சமாளிக்க முடியுமா இல்லையா என்று பார்க்கணும். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, சரி உண்மையான தேவைக்குத்தான் கேட்கிறாரு, திருப்பி கொடுத்துருவார், நமக்கு இப்போதைக்கு இருக்குது, அவர் திருப்பி கொடுக்கின்ற போது நம்முடைய செலவுக்கு அது சரியா இருக்கும் என்று கொடுத்து, அதே போல திரும்ப கொடுத்து நம்முடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வது சிக்கல் இல்லை. இப்போ தேவை உண்மையானது, கொடுத்தால் திருப்ப தர மாட்டார். இப்ப இன்னிடத்திலேயோ என் தேவைக்கு மேல் அதிகமா இல்லை, அவன் திருப்பி தரவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை குடும்பம் செலவுக்கு நான் சிக்கல் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த சமயத்தில் கொடுக்காமல் மறுத்து விடுவது நல்லது. இதே சமயத்துல என்னிடத்தில் வசதி இருக்கிறது, ஒருவேளை அவர் கொடுக்கவில்லை என்றாலும் கூட எனக்கு அது பாதிப்பில்லை என்றால் கொடுத்து விடுவது இயற்கையாக. திருப்பி கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்ல என்று ஒரு நன்கொடையாக கொடுத்து விடலாம். இன்னொரு வகையில இவர் குடிப்பதற்கென்று வந்து பணம் கேட்கிறார். இதற்கு எதுக்கு கொடுக்கணும்? வசதி இருந்தாலும் அதை மறுத்து விடுவதுதான் நல்லது என்று ஒரு மனிதன் ஒரு உதவி கேட்பதிலே இத்தனை விஷயங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுல ஆராய்ந்து பார்த்து செயல்படுவது அதே அறிவு தான். இதே மன ரீதியாக பார்க்கின்ற போது மனசு தடு கௌரவத்தை பார்க்கும். நான் வசதியானவன், கேட்டா கொடுத்துருவேன், யார் கேட்டா கொடுத்துருவேன், இல்லைன்னு சொன்னா எனக்கு மனசே பிடிக்காது என்று கௌரவத்தை, தன்னுடைய ஆணவத்தை முன்வைத்து உதவி செய்கின்ற மக்களும் இருக்கிறார்கள். யார் கேட்டா கொடுப்பாங்க, ஏன்னா அவன் பாராட்டுவான். அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி உதவி செய்வது ஒரு வகை. இன்னொன்று, அவன் குடிச்சு நாசமா போகட்டுமே என்று அவனுடைய தீமையை கருதி உதவி செய்வது. இன்னொன்று, எனக்கிட்ட இல்லை, ஆனா இன்னொருத்திட்ட வாங்கி தரேன், 5 ரூபா வட்டி 10 ரூபா வட்டி என்று அதில் சம்பாதிக்க பார்ப்பது. இதெல்லாம் மனம் சார்ந்த எண்ணங்கள். இப்படி ஒரு செயலுக்கு எத்தனை கோணங்கள், எத்தனை சிந்தனைகள். இதான் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கும். தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்ப வராம பார்த்துக்கும். இதுதான் அகத்தாய்வு. இப்படி ஒவ்வொரு எண்ணத்தையும், ஒவ்வொரு சூழ்நிலை அனுபவத்தையும் பல கோணங்களிலே சிந்தித்து பார்க்கின்ற அறிவின் சிறப்பு உள்ளவர்கள் சிக்கலில் மாட்ட மாட்டாங்க பெரும்பாலும். அப்படி சீர்தூக்கி பார்த்து செயல்படுவதுதான் அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த எண்ணங்கள். இதில் அறிவு சார்ந்த எண்ணங்களுக்கு நாம் இடமளிக்க வேண்டுமே தவிர, மனம் சார்ந்த எண்ணங்களுக்கு இடம் தருகின்ற போது சில சமயங்கள் வெற்றியும் வரலாம், சில சமயங்களில் தோல்வியும் வரலாம். இரண்டும் கலந்தது மனம் சார்ந்தவை. நன்மைகள் மட்டுமே அறிவு சார்ந்தவை. எனவே அறிவு சார்ந்த வாழ்க்கையே நமக்கு நன்மையான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. சரிங்களா ஐயா? நன்றிகள் ஐயா. அப்ப மனம் சார்ந்ததுக்குள்ளதான ஐயா, இப்ப சில சந்தர்ப்பங்கள்ல இப்ப அறிவு சார்ந்த போது நாம் ஒன்றை செய்யக்கூடாது என்று அறிவு சொல்லுகின்றது. மனம் ஆராய்ந்து ஒன்றை சொல்லுகின்றது. ஆனால்
மனம் விரும்பினாலும் சில இப்ப அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு, அல்லது அரசாங்கம் இவ்வாறு சட்டம் போடுகின்றது என்றது ஆலை மறுப்பது அந்த மூன்றாவது விதம் மனதின் எண்ணமாகத்தான் வருமா? அது அறிவின் கட்டுப்பாட்டுக்கே இல்லைங்க ஐயா. இப்போ இது வரைக்கும் இங்கே கிட்டத்தட்ட எனக்கு 70 வயது. இங்க நான் வாழ்கின்ற பகுதியில இதுவரைக்கும் வீட்டு வரி என்றுதான் செலுத்தியிருக்கிறோம். அது கூட எப்போவாவது ஒரு 10% 15% உயர்த்துவார்கள். இப்போ இந்த ஒரு 2 ஆண்டுகளிலே ஏற்றிருந்த வரியை 2 மடங்கு உயர்த்தது மட்டுமில்லாமல் குப்பை வரி என்று தனியா வேற போட்டிருக்கிறாங்க. இது யாரிடத்துல போய் நம்ம நீதி கேட்க முடியும்? நிர்வாக தவறு தான், நிர்வாக சீர்கேடு, லஞ்சம், ஊழல் தான் காரணம். இதுல ஏற்கனவே சொன்னது போல அறிவுடையோரும் சிக்கலிலே மாட்டுவார்கள், தப்ப முடியாது. அப்போ நொந்து கொண்டால் நானும் கொடுத்துதான் இருக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சமுதாய சூழ்நிலைகள். இதுல அறிஞரும் தப்ப முடியாது. நம்முடைய சாய்ஸ் கிடையாதுங்க, இல்லைங்களா ஐயா? வேற யாராவது கேள்வி? ஐயா, இதுல இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன சொன்னா, சொல்லுங்க. அறிவு பிளஸ் அனுபவம் மனம்னு சொன்னீங்க. இந்த இன்னொன்று சொல்ல ஒன்று மனம் சார்ந்தது, இன்னொன்று அறிவு சார்ந்ததுன்னு சொல்லி அது சொன்னீங்க. அப்ப நாங்கள் ஒன்றை தீர்மானிக்கும் பொழுது அந்த அறிவு தான் இருக்கணும்னு சொன்னீங்க. அப்படி என்னும் பொழுது பேருந்து திருப்பி அறிவண்டு வரைக்கும் அந்த அதுவும் மனத்தோட சம்பந்தப்படாதானே? ஆமா, ஏன்னா அறிவு அறிவாகவும் செயல்படும். அறிவின் ஒரு பகுதி அனுபவங்களை ஏற்று மனமாகவும் செயல்படும். அதாவது டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்றோம் இல்லைங்கய்யா. சோ அறிவு தூய்மையாகவும் இருக்கும், தன்னுள் அனுபவங்களை ஒரு பக்கத்துல பதியவும் செய்யும். இப்ப அறிவு எங்க பதியுதுன்னு பாருங்களேன். இப்போ நம்முடைய ஆத்மாவில மையத்தில் இருப்பது தூய்மையான அறிவு, சரிங்களா? அந்த ஆற்றல் எழுச்சி பெற்று உயிரலைகளாக சுழன்று ஜீவாந்தமாக பரவுகின்ற போது அந்த ஜீவந்த அலைகளிலே 14 முதல் 40 அலைகளிலே தான் அனுபவங்களை பதிய அனுமதிக்கிறது. அப்போ ஜீவாந்தத்துக்குள்ளேயும் ஈர்ப்பு விளக்கல் 2 இருக்கு இல்லையா? ஈர்ப்பு தான் இறைவனுடைய தன்மை, அறிவின் தன்மை. அப்போ மையத்தில் ஈர்ப்பாக மட்டுமே இருக்கிறது, சுழற்சியில் வேகமாக இருக்கிறது. அந்த வேகம் கலந்த நிலையிலே காந்தமாக பதிவுகளை வாங்கி வைத்து பிரதிபலிக்கின்ற தன்மையாகவும் இருக்கிறது. அப்போ அங்கே அறிவு அனுபவம் மனமாக செயல்படுகிறது, மையத்தில் அறிவு அறிவாக இருக்கிறது. இந்த அறிவு இந்த அனுபவங்களை ஆராய்ச்சி பண்ணும். சரிங்களா? அப்படின்ற அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில மனம் அந்த அது குறைஞ்சு அந்த அமைதி நிலையில அறிவு கடலும் அலையும் போல. அந்த மன அலைக்குழல் குறைஞ்சு அந்த சாந்தமா இருக்கிறத அப்போ அறிவு வேலை செய்யுது. உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற டைம்ல மனம் வேலை செய்யுது. மனம் வேலை செய்யும். அதுக்குத்தான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற வகையில் சிந்திப்பது அறிவு. நன்மையும் தீமையும் ஏதோ ஒன்று கலந்த நிலையிலே சிந்திப்பது மனசு. நாங்கள் இதுடன் நிறைவு செய்வோம். செய்யலாங்க ஐயா, வாழ்க்கை. இந்த சிறப்பான சிந்தனையை தந்து நமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, நலம், மனவளம், பொருளாதார வளம், குடும்பம், வேதாத்திரிய தொண்டு
வாழ்க வளமுடன்.